எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி சில விஷயத்த நம்ம கவனிக்கணும். இப்போ குறிப்பா குரூப் 2A மெயின்ஸ் எழுத போறீங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப்பு. இதில் இந்த எக்ஸாம் முன்னாடி நம்ம என்னத்தெல்லாம் கவனிச்சு போகணும். ரொம்ப சின்ன விஷயம் கூட நம்மளுடைய சர்வீஸ் வாங்க விடாம பண்ணிடும். ஸோ அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்குங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் வந்து 9 மணிக்கு நம்ம ஹால் போகணும் அப்படின்னா 9 மணிக்கு முன்னாடியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே அந்த இடத்துக்கு போக இருக்க பாருங்க. நிறைய நல்லா படிச்சவங்க எக்ஸாம் ஹால்குள்ள போகாம எக்ஸாமவே எழுதாம தோத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறவங்க. ஸோ முதல் விஷயம், ஆன் டைம் போங்க. நைட் தூங்குறது, காலையில் எழுந்து சாப்பிட்றது, லைட்டாக சாப்பிட்றது, ஸோ அதெல்லாம் வேற ஏதாவது சேனலில் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஏற்கனவே குரூப் 2 உடைய ப்ரிலிமினரி எக்ஸாமை பாஸ் பண்ணவங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனித்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். ஸோ நம்ம எக்ஸாம் ஹால் உள்ள போயிட்டு அங்கே நமக்கு வந்து ஒரு எக்ஸாமினர் ஒருத்தர் இருப்பார், நம்ம சூப்பர்வைசர் இருப்பார், ஹால் சூப்பர்வைசர். அவரோட சண்டே போட்டுட்டு இருக்காதீங்க போய், சரிங்களா? ஸோ போன உடனே ரொம்ப சுமூகமாக அவருக்கு விஷ் பண்ணுங்க, எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஸோ அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த நிலையை போகிறதுக்கு அவரும் உறுதுணையாக இருக்கணும். ஸோ அவருடைய துணை அப்படின்றது ரொம்ப அவசியம். அவர் தேவையில்லாமல் வேற ஏதாவது ஒரு இடத்துல சைன் பண்ணிட்டாருன்னா ஓஎம்ஆரே இன்வேலிடேட் ஆகலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டியூட்டி, அவருக்கு 3 மணி நேரம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையோட அடுத்த கட்டம். தேர்வு துவங்குறதுக்கு முன்னாடி வினாத்தாளை முழுசாக புரட்டி பாருங்க. அதில் ஏதாவது கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கா? ஸோ அப்போவே எல்லாரும் பார்த்து கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். டைம் அந்த 9:30 அப்படின்னா 9:30க்கு ஷார்ப்பாக ஆரம்பிக்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆரில் எல்லாத்தையும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிடுங்க. உங்களுடைய நம்பர் இப்போ போன டைம் வந்து நல்லா படிக்கிறவங்க 145 150 அப்படின்ற 155 போடுறவங்களாம் கூட ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணதுனால அவங்களுக்கு குரூப் 2ல ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க. குரூப் 4ல 170 போட்டவங்க கூட பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நாளையிலேருந்து எங்களுக்கு நிறைய கால் வரும், இது மாதிரி ஓஎம்ஆர் இந்த தப்பு பண்ணிட்டேன், எத்தனை மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது கண்டிப்பாக தவறுங்க. அது நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் வரும். ரொம்ப கவனமாக இருங்க. தேர்வு இப்போ அந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பருடைய கடைசி பேஜில் ரஃப் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் தேவையான குறிப்புகள் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ரீசனிங் கொஸ்டின் இருக்கிறதுனால ஏபிசிடிக்கு 1 2 3 அப்படின்றதெல்லாம் போட்டு வைங்க. அகரவரிசைப்படுத்திருக்கிறதுனால ஆ ஆ இ ஈ அந்த கா நாச்சா இது எல்லாத்தையுமே போட்டு வைங்க. ஸோ பின்னாடி புரட்டி பார்த்து உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எக்ஸாம் 9:30க்கு நம்ம ரஃப் ஒர்க்கில் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் பிழைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்ச கேள்விக்கு முதல்ல பதில் அளிங்க. இப்போ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்லேருந்தே ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான பகுதி. கஷ்டமான பகுதிக்கு ஃபஸ்ட்டே போயிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு கஷ்டமான பகுதி போயிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான கேள்விகள் கூட ரொம்ப கஷ்டமான கேள்வியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஈஸியாக இருக்கக்கூடிய லாங்குவேஜை பாருங்கள். எல்லாருக்குமே 60 கொஸ்டினுக்கு 45+ கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போவே பாதி ஆஃபீஸர் நீங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவு எல்லாமே தெரியும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 15 எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ரீசனிங் இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தெரியாத கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. டக் டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. ஃபஸ்ட்டு நாங்களாம் படித்தப்ப என்ன பண்ணுவோம், இனிஷியலாக தெரிகிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர்லேயே மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் ஃபஸ்ட்டு ரவுண்டில் என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாத்தையுமே ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிவிட்டு திருப்ப 2வதுல ஓஎம்ஆரில் எது மிஸ் ஆகிருக்கோ அந்த கொஸ்டினுக்கு டைரெக்டாக போய் அப்படியே செக் பண்ணி அதில் என்ன ஆப்ஷன் நமக்கு தோணுதோ அதை எடுத்து நம்ம போட்டுருவோம். ஃபஸ்ட்டு தெரிகிற ஆப்ஷன் எப்பயுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நாளாக எனக்கு தெரில அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு ஈஸியாக மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். இல்லைனா சி ஆப்ஷன் நான் போட்டுருவேன். என்னோட லக் எப்பயுமே சி வந்து ஃபேவராக இருக்கும். 7-8 டைம் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ரொம்ப படித்தவங்களுக்கு கூட ஒரு 145 150 கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பொது தமிழ் அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷை வந்து அதிகபட்சமாக நீங்கள் 30 to 35 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ரீசனிங்க்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்ட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகும் சில கேள்விகளுக்கு. நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரப்போ ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கேள்விக்கும் 1.5 மார்க் தான். பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ் மொத்தமாகவே அதை வந்து 15-20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 60 × 1.5 90 மார்க்கு.
இந்த ஒரே ஒரு கொஸ்டினை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுருங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டிலாம் வெளியில் வரப்போ யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. நமக்கு தேவை ஒரு வேலை தான். ஸோ ஸ்மார்ட்டாக இருங்க, உள்ளே போயிட்டு எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதற்கான வழியை மட்டும் பாருங்கள். ஜிஎஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம 1.25 மணி நேரத்தில் ஜிஎஸ்ஸை முடிக்க பாருங்கள். ஷேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 15 to 20 minutes அது ஆகும். அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உறுதியாக வேலையோடவே வெளியே வந்துடலாங்க. தேர்வு ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்காது. நம்ம நினச்சதை விடவே கடினமாக இருக்கும். நமக்கு ஒரு 145 அப்படின்றதே ரொம்ப நல்ல மார்க்காக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து குரூப் 1ல் 2000 பேர் தான் எடுத்தாங்க. அதில் வந்து 145 அப்படின்றது தான் கட் ஆஃபாக இருந்தது. இப்பயும் அதே அளவு கட் ஆஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 145+ அப்படின்றது ரொம்ப நல்ல மார்க்காக இருக்கும். இதில் ரீசனிங் வேறு நிறையா இருக்குது. ஜிஎஸ் வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். என்ன நம்மளுடைய ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் பகுதி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 5 மார்க் அதிகமாக மாறலாம். ஆனால் 145+ அப்படின்றது ரொம்ப நல்ல மார்க்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நான் முழு முயற்சி கொண்டு ஒரு 5 மாதம், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சதுலேருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை நான் கடைசி 3 மாதமாக அதிதீவிரமாக படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 18,000-20,000 பேரில் இந்த எக்ஸாமுக்காக ப்ராப்பராக படித்தவங்க ஒரு 3,000-4,000 பேர் தான் மொத்தமாகவே இருப்பாங்க. இது கூட பரவாயில்ல. இது குரூப் 2க்கு 200-300 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேர் தான் உறுதியாக ஒழுங்காக ஆரம்பத்துலேருந்து படித்தவங்களே இருக்காங்க. ஸோ நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பயமும் வேண்டாம். உங்களுக்கான வேலை கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நன்றிங்க.